இந்த வீடியோ கைடில் நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் சிஎஸ்எஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் இன்லைன் சிஎஸ்எஸ் பார்த்தோம். இப்போ இன்டர்னல் சிஎஸ்எஸ். இப்போது இன்லைன் சிஎஸ்எஸில் இந்த பேராகிராஃப் டேக் உள்ளேயே நமக்கு தேவையான ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டிஸை உள்ளே டிஃபைன் பண்ணி அதோட அவுட்புட்டை நம்ம செக் பண்ணி பார்த்தோம். பட் இப்போ இன்கேஸ் நமக்கு அந்த ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி சின்னதாக இருக்குன்றப்ப 2-3 லைனில் நம்மளால், அதாவது 2-3 இப்போ கலர், ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் வெயிட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 தான் இருக்குது அப்படின்னா ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை, பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஆக்வர்டாக தெரியாது. ஆனால் இதுவே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மல்டிபிள் லைன்ஸில் போகுது அப்படின்னா அதை இந்த பேராகிராஃப் டேக்கில் நான் உள்ளேயே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது கோடில் வந்து அந்த அளவுக்கு அது பார்க்க ப்ளசண்ட்டாக தெரியாது. ப்ளஸ் நீங்கள் பெரிய வெப்சைட்ஸ் ஏதாவது நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, இல்லை பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறீங்கன்றப்போ கோடோட லென்த் வந்து எவ்வளோ பெருசாக போகும்னே தெரியாது, நமக்கு டாக்குமெண்ட்டோட லென்த் எவ்வளோ பெருசாக போகும்னே தெரியாது. அப்போது இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் இந்த பேராகிராஃப் டேக்கில் நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்துச்சுன்னா அப்போது ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும், எது எங்கே இருக்குன்னு தெரியாது, அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். ஸோ அந்த கேஸில் சிஎஸ்எஸ் பார்ட்டை மட்டும் ஹெச்டிஎம்எல்லை விட்டு தனியாக ஒரு செப்பரேட் பார்ட்டாக நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆனால் அது ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் உள்ளேயே தான் ரைட் பண்ண போகிறோம். ஆனால் அதை கொஞ்சம் ஹெச்டிஎம்எல் கோடுக்குள்ளேயே இல்லாமல், அந்த டேக் உள்ளேயே இல்லாமல் அதை விட்டு கொஞ்சம் வெளியே ரைட் பண்ண போகிறோம். இது இன்டர்னல் சிஎஸ்எஸ். இப்போ நம்ம இன்லைனில் எப்படி பார்த்தோம், ஸ்டைலுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் அதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே வந்து டிஃபைன் பண்ணோம். ரைட்டா? இப்போ இங்கே ஒரு டேக் இருக்குது, ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்டைல் டேகை நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை வந்து ஹெட் டேகுக்குள்ளே நான் பண்ணிக்கிறேன். பாடி டேக் இல்லாமல் ஹெட் டேக்குள்ளே நான் இந்த ஸ்டைல் அப்படின்றத க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நாம் நம்மளுடைய சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸை மென்ஷன் பண்ணலாம். நம்மக்கிட்ட இப்போ பேராகிராஃப் டேக் இருக்குது. இப்போ இந்த பேராகிராஃப் டேகுக்கு நான் பியூட்டிஃபை பண்ண போகிறேன். ஓகேவா? சரி, இப்போ பேராகிராஃப் டேக்கில் பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கிறன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பின்ற லெட்டரை நான் இந்த ஸ்டைலில் கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ், இந்த மாதிரி நான் அதை, இதுதான் பேசிக் சின்டெக்ஸ் ஒரு சிஎஸ்எஸ்ஸை நம்ம ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல பி அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது இந்த ஸ்டைல் டேக் என்ன பண்ணும், இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும். இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த பர்டிகுலர் கேரக்டர் எங்கே இருக்குது, ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டில் இது எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணோம். அப்போ பார்த்தோம்னா அது இந்த இடத்துல இந்த டேக்கில் இருக்குது. ஸோ இந்த 2 ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொடுக்குற எந்த பியூட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் அது இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு அதை அசைன் பண்ணும். இவ்வளோ தான் நடக்க போகிற விஷயம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம அங்கே கொடுத்தா மாதிரியே கலர் அப்படின்றத கொடுத்து ரெட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணனா எனக்கு இப்போ இந்த அவுட்புட்டில் பேராகிராஃப் டேக் வந்து ரெட் கலரில் வந்துருச்சு. ரைட்டா? இப்போ இதோடைய ஃபாண்ட்டை நான் மாற்ற போகிறேன். ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 30 அப்படின்னு மாற்றிட்டு சேவ் பண்ண, 30 பிக்சல்னு மாற்றிட்டு சேவ் பண்ணனா எனக்கு ஃபாண்ட் சைஸ் மாறுது. அடுத்தது ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றலாம். ஃபாண்ட் ஃபேமிலியில் ஏரியல், ஹெல்வெட்டிகா, சான்ஸ் செரிஃப் இந்த காம்பினேஷன் நான் வச்சுக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல ஃபாண்ட் ஃபேமிலி மாறுது. அடுத்தது ஃபாண்ட்டோட வெயிட் மாற்றலாம். ஃபாண்ட் வெயிட் வந்து நான் போல்டுன்னு வைக்கிறேன். ஸோ எனக்கு போல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேராகிராஃப் டேகை நான் மென்ஷன் பண்ணி ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ் இதுக்குள்ளார எனக்கு வந்து தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நான் தனித்தனியாக இந்த லைன் பை லைன் மென்ஷன் பண்ணும்போது இந்த எல்லா பியூட்டிஃபிகேஷன் அதாவது இது எல்லா கண்டிஷன்ஸும் எனக்கு இந்த பேராகிராஃபுக்கு அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் என்கிட்ட ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்குது. அதனால் நான் காமனாக இந்த இடத்துல பி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஹெச்டிஎம்எல் அந்த பாடி டேக்கில் பாடிக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை எல்லாத்தையும் சர்ச் பண்ணி
இந்த P அப்படின்ற பேராகிராஃப் டேக் எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு இதை அப்ளை பண்ணிடுச்சு. சப்போஸ் என்கிட்ட இந்த மாதிரி மல்டிபிள் பேராகிராஃப் டேக்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ எனக்கு நான் இதை டூப்ளிகேட் பண்ணி போட்டுட்டேன். இந்த பேராகிராஃப் டேக்கில் இருக்க கண்டென்ட் அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ பார்த்தோம்னா அவுட்புட் ஸ்க்ரீனில் எனக்கு 2 பேராகிராஃப் இருக்குது. ஆனால் 2 பேராகிராஃபுக்குமே எனக்கு இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இது இப்படி ஆகக்கூடாது. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு மட்டும்தான் என்னோடய பியூட்டிஃபிகேஷன்ஸ் அப்ளை ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபை கொஞ்சம் யூனிக்காக நான் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த பேராகிராஃப் டேகுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இந்த பேரை எப்படி ப்ராப்பராக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், கிளாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த டபுள் கோட்ஸுக்குள்ளே அதுக்குன்னு ஒரு பேரை நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன், டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யணும், எனக்கு இந்த பேராகிராஃபுக்கு மட்டும் இந்த பியூட்டிஃபிகேஷன் அப்ளை ஆகணும் அப்படின்னு சொன்னால், காமனாக நான் இந்த இடத்துல P அப்படின்னு சொல்லி கொடுத்ததை எடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டுன்ற வார்த்தையை கொண்டு போய் இங்கே கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சுட்டு பக்கத்தில் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இந்த டெக்ஸ்ட்டுன்ற வார்த்தை எங்கே இருக்குன்னு சொல்லி HTML டாக்குமெண்ட்டில் சர்ச் பண்ணி இந்த பேராகிராஃப் டேகுக்கு மட்டும்தான் அந்த பர்டிகுலர் நேம் இருக்குன்றதை இதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டைலிங்கை இந்த பேராகிராஃப்க்கு மட்டும் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதுதான் இப்போ இங்கே நடந்திருக்கு. ஸோ இதுதான் கிளாஸ் அதாவது இது வந்து நம்ம கிளாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இதுக்கு ஒரு பேர் கொடுத்து அதை நம்ம பியூட்டிஃபை பண்ணியிருக்கோம் யூனிக்காக. ஸோ இதுதான் இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ்.